ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சரண்ஸ் கிச்சனில் ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சமோசா ஷீட்ஸ் ஒட்டுறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு லூஸான பதம் இருந்தால் போதும். நான் ஸ்வீஸ் பிராண்டில் சமோசா லீவ்ஸ் வாங்கியிருக்கேன். பிக் ஆனியன் 2 எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய், உளுந்து, சீரகம், கடுகு, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சமோசா செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு, சீரகம், உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கலாம். உப்பு சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இது கூட மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட புதினா, கொத்தமல்லி, இது 2த்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சமோசாக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நாம் சமோசா செய்யலாம். சமோசா ஷீட் எடுத்துக்கோங்க. அதை எப்படி மடிக்கணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழேருந்து மேலே ஃபஸ்ட்டு மடிக்கணும். அதுக்கப்புறம் அதை கீழே கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், உள்ளார ஒரு பேக்கெட் வந்துடுச்சிங்களா? இந்த பேக்கெட்டுக்குள்ளார நாம் ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். ஸோ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் ஸ்டஃபிங்கை வைக்கிறேன். அதை வச்சுட்டு திரும்ப அதை மடிக்கணும். மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை மாவு பேஸ்ட்டு, அதை நல்லா அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம்.
பாருங்கள், சமோசா ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அழகாக ஷேப் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இதை மடிக்கணும். சமோசா ஸ்டஃபிங் பண்ணி நாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் நாம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சமோசா பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த கலர் வரும்போது தான் இதை எடுக்கணும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு கலரு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மற்ற சமோசாவும் நம்ம ஆட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். சமோசாஸ் ஃபுல்லாக பொரித்து எடுத்தாச்சு. இந்த சமோசாஸ் கூட நாம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஆனியன் சமோசா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து நாம் சீஸ் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சமோசா ஷீட்ஸ் ஒட்டுறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு லூஸான பதம் இருந்தால் போதும். நான் ஒரு சமோசா ஷீட் எடுத்துட்டு அதை கீழேருந்து மேலே மடித்து திரும்ப அதை கீழே கொண்டு வரணும். இது கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கும். இதுக்குள்ளார நாம் சீஸ் வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக இதில் சீஸ் வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு அதை மேலேருந்து கீழே மடிச்சுக்கலாம். நல்லா டைட்டாக மடிக்கணுங்க. இதை மடிச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு பேஸ்ட் எடுத்து ஒட்டிக்கலாம். அது ஒட்டுறப்ப பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது நல்லா பிரியாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். சமோசா ஒட்டியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மற்ற ஷீட்ஸையும் நம்ம ரெடி பண்ணி மடித்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சமோசா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வேக விடணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த கலர் வந்தது நம்ம எடுத்துடலாம். நாம் மற்ற சமோசாவும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சீஸ் சமோசா ரெடி ஆயிடுச்சு. சீஸ் சமோசா எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ இதை நான் இதை உடச்சி காமிக்கிறேன். வாவ், பாருங்கள், சீஸ் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நூல் மாதிரி நல்லா வருதுங்க, சூப்பராக. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்? வயசு வித்தியாசம். Thanks for watching.